பள்ளத்தில் இருந்த தொழிலாளி திடீரென ஏற்பட்ட மண் சரிவு. பீதியில் உறைந்த உள்ளூர் மக்கள். அடுத்தடுத்து காவு வாங்கும் சம்பவம். நீலகிரியில் திக் திக். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ளது மரவியல் பூங்கா. இந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காம்பவுண்ட் சுவர் அமைக்கும் பணிக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்து வந்தன. அப்போது சுமார் 30 அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த தடுப்பு சுவர் அமைக்கும் பணியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த மார்ச் 13ஆம் தேதி அன்று காலையிலேயே பணிக்கு வந்த கட்டிட தொழிலாளர்கள் காம்பவுண்ட் அமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரிஸ்வான் மற்றும் ஜாகிர் ஆகியோர் மண்ணில் புதைந்துள்ளனர். இதனை நேரில் பார்த்த மற்ற பணியாளர்கள் செய்வதறியாது கூச்சலிட்டு கதறியுள்ளனர். உடனே அங்கு ஓடி வந்த மேலும் சில தொழிலாளர்கள் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் அவசரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு மண்ணில் புதைந்த கூலி தொழிலாளர்களை உயிரோடு மீட்க போராடியுள்ளனர். இதில் மண்ணில் புதைந்த 2 நபர்களில் ஒருவரை சட்டென்று மீட்டுள்ளனர். மீட்டவுடன் அவரை அவசரமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மற்றொரு நபரான ரிஸ்வானை சட்டென்று மீட்க முடியவில்லை. சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு ரிஸ்வானையும் மீட்டுள்ளனர். ஆனால் அவரை மீட்கும் போதே மயக்க நிலையில் இருந்துள்ளார். இதனால் அவரை உடனடியாக மீட்பு குழுவினர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரிஸ்வானுக்கு உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி ரிஸ்வான் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஊட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் இது குறித்து தகவல் அறிந்த நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட இப்பகுதியில் கடந்த சில தினங்களாக காம்பவுண்ட் சுவர் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது எனவும், ஆனால் இந்த கட்டுமான பணிக்கு முறையான அனுமதி எதுவும் பெறவில்லை என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதே உதகையில் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி லவ்டேல் காந்திநகர் பகுதியில் செப்டிக் டேங்க் மற்றும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடந்தது. அப்போதும் இதே போன்று மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவில் சிக்கி 6 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்து சில வாரங்களே ஆன நிலையில் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மலைகள் சூழ்ந்த பகுதியாக உள்ளதால் இங்கு கட்டுமான பணிகள் நடக்கும் போது உரிய அனுமதி நிச்சயம் பெற வேண்டும் எனவும், அனுமதி பெறாமல் நடக்கும் கட்டுமான பணிகளின் போதே இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுகிறது எனவும் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு உரிய அனுமதி இல்லாமல் நடத்தப்படும் கட்டுமான நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.